ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் மினிட்ஸ். அது இரவு நேரம் சரியாக ஒரு 10 மணி இருக்கும். ஐஸ் ஃபேக்டரியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாலிபர் அவருடைய வீட்டுக்கு செல்வதற்காக தென்மனை ஆற்று பாலத்திற்கு அருகாமையில் செல்லும் பொழுது ஒரு கர்ப்பிணி பெண்மணிக்கு லிப்ட் கொடுத்து அதன் பிறகு நடந்த பயங்கரமான மர்மமான திகில் நிகழ்வு பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போயிடும். நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு ரியல் ஹாரர் ஸ்டோரிஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தென்பெண்ணை ஆற்று பாலத்திற்கு அருகாமையில கிட்டத்தட்ட 2016 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியது இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட கார்மேகம் அப்படின்றவர் தாங்க. அப்படி என்ன நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல இந்த கார்மேகத்துக்கு ஒரு 27 வயது இருந்திருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அப்பா அம்மா கார்மேகம், இவருக்கு அடுத்ததாக ஒரு தங்கச்சி, அவங்களுக்கும் கீழே ஒரு தம்பி இருந்திருக்காங்க. இவர் மூத்தவர் அப்படின்றதுனால இவருடைய குடும்பத்தோடைய பொறுப்பையே சுமையா தூக்கி தாங்கிட்டு இருந்திருக்காருங்க. அந்த நேரத்துல இவர் இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஐஸ் ஃபேக்டரியில தாங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அந்த ஐஸ் ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் காலையில ஒரு 8:45 வேலைக்கு சென்றாருன்னா மாலை தோராயமாக 6 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். இருந்தாலுமே 6 மணிலிருந்து இரவு ஒரு 9 அல்லது 10 மணி வரைக்கும் பார்த்தாருன்னா, அதாவது ஓவர் டைம் சொல்லுவாங்க இல்லையா, ஓட்டி அப்படின்னு, அந்த மாதிரி ஓவர் டைம் பார்த்தோம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை கொஞ்சம் செலவுக்கு காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த வேலையில ஈடுபட்டு இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்துல இவருடைய கிராமத்துக்கும் அந்த ஐஸ் ஃபேக்டரிக்கும் ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதனால இவர் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனில இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு ரெண்டுக்கு வீடை தேடுறாருங்க. அப்படி வீடை தேடி இவர் நினைச்ச மாதிரியே ஒரு குட்டி வீடை ரெண்டுக்கும் பிடிக்கிறாரு. இவருக்கு நண்பர்கள் மூலியமாக எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. அதனால அந்த வீட்டுக்கு இவர் ஒரே ஒரு ஆள் மட்டும்தாங்க குடி போகிறாரு. அப்படி அந்த வீட்டுக்கு குடி போனது பிறகு அந்த வீட்டுல இருந்தபடியே இவருடைய வேலையில ஈடுபடுவது வழக்கமாக இருந்திருக்குது. இவருக்கு சாப்பாடு செய்யவும் தெரியாதுங்க. அதனால ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிட்டு இருந்திருக்கிறாரு. வாரத்துக்கு ஒரு முறை, அதாவது சனிக்கிழமை இரவு வேலையை முடிச்சுட்டு சண்டே அதுமா இவனுடைய வீட்டுக்கு போவது வழக்கமாக வச்சிருந்திருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில தான் ஒரு நாள் தோராயமாக இரவு ஒரு 10 மணி இருக்கும். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற காரணத்தினால இவருடைய ரூம் கதவை பூட்டிட்டு இவருடைய பைக் எடுத்துக்கிட்டு பேக்கை எடுத்துக்கிட்டு இவருடைய கிராமத்துக்கு கிளம்புறாங்க. அப்படி இவருடைய கிராமத்தை கடந்து போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே 20 கிலோமீட்டர் சொன்னேன் இல்லையா, அதுல 15 கிலோமீட்டர் கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல இந்த தென்பெண்ணை ஆற்று பாலத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மண் ரோடு பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த வழியில இவருடைய பைக் தன்னந்தனிமையாக போயிட்டு இருந்திருக்குது. அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல இவருக்கு திடீர்னு யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வண்டியை ஒரு ஓரமாக சைட் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டுறாங்க. அப்படி வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டியில இருந்து கீழே இறங்கி யூரின் பாஸ் பண்ணிட்டு திரும்பி பார்க்கும்போது இவருக்கு சின்ன அதிர்ச்சிங்க. என்ன நடந்திருக்குன்னா, இவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே ஏதோ ஒண்ணு மின்னி இருக்குது. என்னடா ஏதோ மின்ற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க கீழே குனிச்சு பாக்குறாரு. அப்படி குனிச்சு பார்க்கும்பொழுது அந்த இடத்துல ஒரு தோடு மாதிரி தான் கிடந்திருக்குது. இது என்னடா ஏதோ தோடுமா இருக்குது, ஒருவேளை கவரிங்கா இருக்குமா அல்லது தங்கமா இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் கையில எடுத்து பாக்குறாரு. அப்படி கையில எடுத்து பார்க்கும்பொழுது அது நல்லா தங்க மாதிரி தான் தெரிஞ்சிருக்குது. உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கல்லுல உரசி பாக்குறாங்க. இருட்டுல எதுவுமே தெரியல. இவர் கையில வச்சிருக்கக்கூடிய மொபைல் போன் லைட் ஆன் பண்ணி அதை தேய்ச்சி பார்க்கும்பொழுது நிறம் மாறவே இல்லை. அப்பதாங்க தெரிஞ்சிருக்குது இது உண்மையிலே தங்கத்தோடு தான் அப்படின்றது புரிய வந்திருக்குது. சரி, இந்த தோடை நம்மளே எடுத்துக்குவோம். இது ரொம்ப நாளா இங்க கிடக்கிற மாதிரி தெரியுது. யாருமே இதை தேடி வரமாட்டாங்க. அப்படி தேடி வந்தாங்கன்னா அதுக்குண்டான பணத்தை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுத்துட்டு இவர் அந்த தோடை எடுத்துட்டு இவருடைய பைக்கையே எடுத்துட்டு அந்த இடத்தை தாண்டி கடந்து போறாங்க. இப்படி இவருடைய பைக் எடுத்துட்டு கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 2 கிலோமீட்டர் கடந்து போயிருந்திருப்பாரு. அந்த நேரத்துல இவருக்கு பேரதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பைக் போயிட்டு இருக்கக்கூடிய அதே மண் ரோடு பகுதியிலேயே அந்த இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி யாரோ ஒரு பெண்மணி நின்றுட்டு இருக்க மாதிரி தெரியுதுங்க. அப்படி நிற்கக்கூடிய அந்த பெண்மணி சாதாரணமாக தெரியலங்க, ஒரு நிறை மாத கர்ப்பிணி மாதிரி தெரியுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெண்மணி ஊன்னு அழுதுட்டு இருந்திருக்காங்க. யார் இந்த பெண்மணி, எதுக்காக இந்த நேரத்தில் நிற்கிறாங்க, ஏன் இப்படி அழுகுறாங்கன்னு தெரியல அப்படின்ற சந்தேகத்தோட, ஏன்னா இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ல இவருடைய ஊரே வந்துடும். அப்படி பார்த்தா நம்மளுடைய கிராமத்தை சேர்ந்த பெண்மணியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி நிற்கக்கூடிய திசைக்கிட்டேயே வண்டியை நிப்பாட்டுறாரு. அப்படி நிப்பாட்டி பார்க்கும்போது அந்த பெண்மணி தலை நிறைய மண்டியை போச்சிருக்காங்க. பின்புறமாக திரும்பி நிற்கிறாங்க. யாருமா நீங்க, உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக இந்த இரவு நேரத்துல இப்படி நின்றுட்டு இருக்கிறீங்க, இங்க சுத்தி முத்தியும் என்னையும் உன்னை தவிர வேற ஆட்கள் யாருமே காணாம், பாக்குறதுக்கு நிறைய மாத கர்ப்பிணி மாதிரி தெரியுறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது அந்த பெண்மணி டக்குன்னு திரும்பி பார்க்கறாங்க. இவருக்கு ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி தாங்க தோணுது. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனா யார் என்னன்னு எனக்கு அடையாளம் தெரியல. சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க இந்த கார்மேகம். அப்படி இந்த கார்மேகம் கேட்ட உடனே அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நீங்க எந்த உதவியும் பண்ண வேணாம், என்னை வண்டியில ஏத்திக்கிட்டு பக்கத்துல நீங்க உங்க கிராமத்துக்கு போவீங்க இல்லையா, அந்த கிராமத்தை சேர்ந்த பெண்மணி தான் நானு, அந்த இடத்துக்கிட்ட மட்டும் என்னை இறக்கி விட்டீங்களா அப்படின்னு மாதிரி தான் கேட்கறாங்க.
சரி நம்மளும் இப்ப தனியா போயிட்டு இருக்கிறோம், இந்த பெண்மணியை வேற பார்க்க பாவமா இருக்குது, நம்மளே பைக்ல ஏத்திட்டு கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி தானே இந்த பெண்மணியை பைக்கு பின்னாடியே உட்கார வச்சு அந்த வண்டியை வந்து மூவ் பண்றாங்க. இப்படி வண்டியை மூவ் பண்ணி போயிட்டு இருக்கும் பொழுதே இந்த கார்மேகம் அந்த பைக்கோட கண்ணாடி பின்னாடி வழியாக பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. அப்பயுமே அந்த பெண்மணி ஓன அழுதுபடியே தாங்க அந்த பைக் பின்னாடி சீட்லயே உட்காந்துபடி இருந்திருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியல, ஏன் இப்படி நான் அழுதுட்டு இருக்காங்கன்னு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. சரி நமக்கு என்ன, நம்ம போய் இறக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து இறக்கி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தானே இவருடைய வண்டி எடுத்துட்டு அப்படி மூவ் பண்ணி போயிட்டு இருந்திருக்காரு. சரியாக இவங்களுடைய கிராமத்துடைய ஆரம்ப பகுதி இல்லையா, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஐயனார் கோயில் ஒன்று இருந்திருக்குது. அந்த ஐயனார் கோயில் அப்படின்றாலே அங்க இருக்கக்கூடிய நிறைய கிராமத்து மக்களுக்கு தெரியுங்க. மிகப்பெரிய ஐயனார் கோயில்னாலே அந்த இடத்துல அது ஒரு கோயில் மட்டும் தான் இருந்திருக்குது. அப்படி அந்த ஐயனார் கோயில் கிட்ட நெருங்கின உடனே இவருக்கு பேரெதிர்ச்சியில உறைஞ்சு போன மாதிரி தாங்க இவருக்கு ஒரு சத்தம் கேட்குது பயங்கரமாக. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இவருடைய காதுகிட்டே யாரோ ஒருத்தங்க பயங்கரமா கீச்சு கீச்சன் கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்கும்போது இவருக்கு எப்படி தெரிஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, 2 தகரத்தை வந்து காயின் வச்சு உரசனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க ஒரு மாதிரி விண்ணு விண்ணு காதை வலிக்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமா கேட்டுருக்குது. சடனா வண்டியை பிரேக்கை போட்டுட்டு என்ன இப்ப சத்தம் கேட்குதுன்னு டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்த இவருக்கு ஈரக்குடிக்கு நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இவருடைய வண்டிக்கு பின்னாடி ஒரு பெண்மணி உட்காந்துருந்தாங்க இல்லையா, அந்த பெண்மணி அந்த இடத்துல காணாம மிஸ்ஸிங் ஆயிருக்காங்க. இவ்வளவு நேரம் நம்ம கூட தானே வந்தாங்க, அதுக்குள்ளே எப்படி இறங்கி போயிருப்பாங்க, நம்ம வண்டி இப்பதானே நம்ம வந்து டிபார்ட்டர் அப்படின்ற மாதிரியாக திகச்சு போய் சுத்தி முத்தி பாக்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அந்த பெண்மணி எங்க நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் வண்டி நிக்கக்கூடிய அந்த கோயில் வாசல் பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவுல ஒரு மரம் இருந்திருக்குது. அந்த மரத்துக்கிட்ட தாங்க அந்த பெண்மணி அப்படியே வந்து நின்றுட்டு அழுதுட்டு இருந்திருக்காங்க. அங்குக்குள்ள எப்படி அந்த பெண்மணி போனாங்க, நம்ம அந்த இடத்துல பிரேக்கே பிடிக்கலையே, ஒருவேளை வண்டியில இருந்து கீழே குதிச்சிருந்தாலுமே அவங்க வந்து நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்காங்க, ஏகப்பட்ட இடத்துல காயமா இருக்கும், ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பாக்குறாரு. உனக்கு என்னதாம்மா பிரச்சனை, எதுக்காகமா வண்டி விட்டு கீழே குதிச்ச, நீ கிளம்பி வா, நான் உன்னை வந்து ஊருக்குள்ள இறக்கி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது அங்க நிக்கக்கூடிய அந்த பெண்மணி, நான் அந்த ஊருக்குள்ள வரமாட்டேன், நீங்க வேணா இங்க வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிடுறாங்க. இதை கேட்ட உடனே இந்த கார்மேகத்துக்கு ஒரே வியடா தான் தோணி இருக்குது. என்ன காரணம்னா, அந்த பெண்மணி தான் ஊருக்குள்ள இறக்கி விடுங்கன்னு சொல்லிச்சு, ஆனா இந்த கோயில்கிட்ட வந்த உடனே அந்த பெண்மணி மறுபடியும் இணைவா அப்படின்ற மாதிரி கூப்பிடுது. அது வந்தா வரட்டும் இல்லாட்டி போகட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய வண்டியை எடுத்துக்கிட்டு கோபத்தோடையே இவருடைய கிராமத்துக்குள்ள வந்திருக்காரு. அப்படி கிராமத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு இவருடைய வண்டியை வந்து வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு இவருடைய அப்பா அம்மா கிட்ட பேசி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண்மணி என்கிட்ட லிஃப்ட் கேட்டாங்க, நானும் ஏத்திட்டு வந்தேன், கோயில்கிட்ட வந்த உடனே அவங்க திடீர்னு பார்த்தா வண்டியில இருந்து ஆளே காணோம். அந்த நேரத்துல எனக்கு ஒரு பயங்கரமான சத்தம் கிடைச்சு, திரும்பி பார்த்தா அந்த பெண்மணி ரொம்ப தூரத்துல நின்றுட்டு இருந்தாங்க. சரி வாமா அவனை வந்து இறக்கி விடுறேன்னு சொல்லியுமே அந்த பெண்மணி எந்த ஒரு பதிலுமே சொல்லல. யார் இந்த பெண்மணின்னு தெரியல, நான் ஏற்கனவே முன்னாடி பார்த்த மாதிரியே தோணுது அப்படின்ற மாதிரி தானே சொல்றாரு. சரிடா எதுவும் பிரச்சனை கிடையாது, நீ வா போது அப்படின்ற மாதிரி தானே பூஜை ரூமுக்கு கூட்டிட்டு போய் விபூதி அடிச்சு விடுறாங்க. அப்பயே இந்த கார்மேகத்துக்கு சந்தேகமாக தான் இருந்திருக்குது. எதுக்கு நம்ம இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொன்ன உடனே பூஜை ரூமுக்கு கூட்டிட்டு போய் விபூதி அடிச்சு விடுறாங்க அப்படின்ற மாதிரி தானே நினைச்சிருக்காரு. சரி எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தானே அன்றைய இரவு சாப்பிட்டுட்டு இவருடைய வீட்டிலேயே தூங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி மறுநாள் காலையில் விடிச்ச உடனே சண்டே அப்படின்ற காரணத்தினால இவங்க உங்களுடைய வீட்டில் வந்து ஆல்ரெடி வந்து மட்டன் எடுத்துருக்காங்க. அப்படி மட்டன் எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இவங்களுடைய குடும்பத்தோடையே எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அன்றைய இரவு சரியாக ஒரு 10 மணிக்கு நான் கிளம்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி தானே இந்த கார்மேகம் உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ நாளைக்கு காலையில வெள்ளனமா ஒரு 5 மணிக்கு கிளம்பி போக வேண்டியதாடா, இந்த நேரத்துல எதுக்கு கிளம்பி போற அப்படின்ற மாதிரி தானே சொல்றாங்க. இல்லப்பா நான் வேலையை வந்து அப்படியே போட்டு வச்சுட்டு வந்துட்டேன், மேனேஜர் பார்த்தாருன்னா என்னை பயங்கரமா திட்டுவாரு, குடோனுக்கு வேற வந்து இந்த பீஸ்களை பூரா அனுப்பி விடணும், அதாவது ஐஸ் ரெடி பண்ண அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை பூரா அனுப்பிச்சு விடணும், நான் வந்து போயாகணும் அப்படின்ற மாதிரி தானே சொல்றாரு. எப்படி இருந்தாலும் நீ வேலைக்கு இந்த நேரத்துக்கு நீ போக போறது கிடையாது, காலையில ஒரு 8:45 தானே போக போற, அப்புறம் ஏன் அடம் பிடிக்கிற அப்படின்ற மாதிரி தானே உங்களுடைய அப்பா கேட்கிறாரு. இருந்தாலுமே வேற வழி இல்லை, நான் போயாகணும், அடுத்த வாரம் நான் 6 மணி நேரம் வந்து இங்க இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தானே சொல்றாரு. உடனே சரிப்பா நீ பார்த்து போயிடும் அப்படின்ற மாதிரி தானே உங்களுடைய அப்பா அம்மா இந்த கார்மேகத்தை இரவு தோராயமாக ஒரு 11 மணிக்கு வெளியே அனுப்புறாங்க. அப்படி உங்களுடைய கிராமத்துல இருந்து இவருடைய பைக்கையும் இவருடைய கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பேக்கையும் எடுத்துக்கிட்டு அந்த ஐயனார் கோயில் இருக்கு இல்லையா, அந்த ஐயனார் கோயில் வாசலை தாண்ட வரைக்கும் இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குதுங்க. ஆனா அதுக்கு பிறகுதான் இவருக்கு பயமுறுத்தக்கூடிய பயங்கரமான சத்தங்களும் தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சிச்சு. என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஐயனார் கோயில் வாசலை அந்த எல்லையை தாண்டி போனார் இல்லையா, தாண்டி போனா கொஞ்ச நேரத்திலேயே இவருடைய வண்டி வந்து மக்கர் பண்ணிருக்குது. என்னடா அது, வண்டியில நல்லா நிறைய பெட்ரோல் வச்சிருக்கோமே, அப்படியே வண்டி வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுது அப்படின்ற மாதிரி தானே டக்குன்னு வண்டியை வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு. வண்டியை நிப்பாட்டிட்டு அவருடைய வண்டியை வந்து சுத்தி முத்தி தேடி பார்க்கறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே வந்து பெட்ரோல் அடைச்சிக்கிற மாதிரி இடையில வந்து வண்டி நிற்கிது அப்படின்ற மாதிரி தாங்க வண்டியை சைஸான் போட்டு சுத்தி முத்தி தேடுறாரு. அப்படி தேடிக்கிட்டே இருக்கும் பொழுது யாரோ ஒரு பெண்மணி ஆங்காரமா அழுகக்கூடிய சத்தம் பயங்கரமா கேட்குது. என்னடா அது, ஏற்கனவே ஒரு பெண்மணி அழுகக்கூடிய சத்தம் கேட்டுதானே நம்ம நிமிந்து பார்த்தோம், அதே பெண்மணியோட வாய்ஸ் தானே கேட்குது அப்படின்ற மாதிரி தானே டக்குன்னு நிமிந்து பார்க்கறாரு. அப்படி நிமிந்து பார்க்கும்பொழுது ஏற்கனவே ஒரு பெண்மணியை பார்த்தாரு இல்லையா, நிறைய மாத கர்ப்பிணி பெண்மணியை, அதே பெண்மணி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க, ஊன் அழுதுட்டு இருக்காங்க.
இந்த பெண்மணியை நேற்றுக்கு முதல் நம்ம பார்த்தது வேணா இயல்பாக்கலாம், ஆனா இப்பொழுது மறுபடியும் நம்மளுடைய கண்களுக்கு அதே மாதிரி தட்டுப்படுறாங்களே, இது வந்து சாதாரண பெண்மணியா இருக்காது, ஒருவேளை இது ஒரு ஆன்மாவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தானே ஒரு புரிய வந்துருக்குது. இவருக்கு இந்த விஷயத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோன்றுவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய அம்மா வந்து பூஜை ரூம்ல இருந்து விபூதி அடிச்சு விட்டாங்க இல்லையா, அப்பொழுதே இவர்கிட்ட ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து வேலையை முடிச்சுட்டு நீ வந்து கிளம்பி வந்த நேரத்தில் வந்து ஏதோ ஒன்று கீழே வந்து எடுத்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது இவர் வந்து தோடு எடுத்தார் இல்லையா, அந்த விஷயத்தை வந்து சொல்லவே இல்லைங்க இவருடைய குடும்பத்தினர்கிட்ட. ஆனால் அதை வந்து கரெக்டாக என்னுடைய அப்பா அம்மா இவர்கிட்ட வந்து ஏதோ நேரில் பார்த்த மாதிரி கேட்டுக்கிறாங்க. அதே சமயத்திலேயே நீ வந்து எடுத்திருந்த அப்படின்னா ஏதோ ஒரு காத்துக்கிறது தானே அவனை பின்தொடர்ந்து வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க வார்னிங் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே அந்த தோடு எடுத்த விஷயத்தை இவருடைய அப்பா அம்மா கிட்ட இவர் வந்து சொல்லாம மறைச்சிருந்திருக்கிறாரு. உடனே இவருக்கு ஞாபகம் வந்து இவருடைய ஃப்ரெண்ட் பாக்கெட்ல இருக்கக்கூடிய அந்த தோடை தேடி பார்க்குறாரு. அப்படி தேடி பார்க்கும்போது தாங்க மறுபடியும் இவருக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வந்திருக்குது. அதாவது தோடு எடுத்து ஒரு ஃபேண்ட் வச்சிருந்தார் இல்லையா இவர் போகும்பொழுது, அந்த ஃபேண்ட்டை இவருடைய வீட்டிலேயே வந்து குளிப்பதற்காக கழட்டும் பொழுது அந்த ஃபேண்ட்டை வந்து அதே இடத்துலயே ஒரு ஆங்கர் வந்து தொங்க போட்டு வந்திருக்கிறாரு. மறுபடியும் புது ஃபேண்ட் ஒன்று போட்டுக்கிட்டு இவருடைய வேலைக்கு கிளம்பும் அப்படின்றதுக்காக அந்த ஃபேண்ட்டை அங்கேயே விட்டுட்டு வந்திருக்காருங்க. ஐயோ, நம்ம எடுத்த அந்த தோடு வந்து இருக்கிறது, அந்த ஃபேண்ட் வந்து அங்கேயே போட்டு வந்துட்டோமே, இப்போ நம்ம என்ன பண்றது? ஒருவேளை அந்த அம்மா சொன்ன மாதிரி அந்த தோடுக்காக தான் இந்த ஆன்மா வந்து நம்ம பின்தொடர்ந்து வந்திருக்கா அப்படின்ற மாதிரி தான் மிரண்டு போயிட்டாரு. இதுக்கு மேலே வேற வழியே கிடையாது, நம்மளுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு நம்ம இந்த இடத்த தாண்டி தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி தானே திரும்பி பார்க்காம இவருடைய அந்த கம்பெனிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த 2 பிடிச்சிருக்காரு இல்லையா, அந்த வீட்டுக்கே வந்து சேர்ந்திருக்காரு. அப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கு பிறகு கதவை நல்லா இழுத்து போட்டு மூடிட்டு பயந்தபடி போர்வை இழுத்து போட்டு தூங்கியிருக்கிறாருங்க. இவருக்கு அந்த நேரத்தில் எந்த ஒரு சத்தமும் அமர்சியமான விஷயமும் நடக்கவே இல்லை. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தானே இவருடைய வேலையில ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்படி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இவருக்கு வந்து சமைக்கலாம் தெரியாது, சாப்பாடு ஹோட்டலாக வாங்குவாருண்டு. அதே மாதிரி ஹோட்டல்ல சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு இவருடைய வீட்டுக்கு வந்து வந்திருக்கிறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வேஸ்ட் கவரை பூரா இவருடைய அந்த கதவுக்கு வெளியவே ஒரு மூலையில வந்து ஒரு டஸ்ட்பின் இருக்குது. அந்த டஸ்ட்பின்லயே அந்த குப்பையை வந்து தூக்கி போட்டுட்டு இவருடைய கதவை முடி தூங்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு எப்பயும் போல வேலை கிளம்புவதற்காக குளிச்சு ரெடி ஆகிட்டு இவருடைய வீட்டு கதவை திறக்கிறாங்க. திறந்து பார்த்த இவருக்கு குலையை நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய வீட்டுக்கு வெளியவே அந்த குப்பை டப்பா இல்லையா, அதுல இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு கவர் எல்லாமே செதறி போய் கிடக்குதுங்க. அது சாதாரணமாக செதறி போய் கிடக்கிற மாதிரி தெரியலங்க, ஒவ்வொன்றா பிச்சு கொதறி போட்ட மாதிரி இருக்குது. நம்ம இருக்கக்கூடிய வீட்டுக்கு இத்தனை நாளா இங்கேதான் நம்ம குடியிருக்கிறோம், ஆனா ஒரு தடவை கூட நாயோ அல்லது எலியோ பூனையோ வந்ததே கிடையாது. இப்படி கொதறி போட்டு கிடக்குதே, இது யார் செஞ்சிருப்பா அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டாரு. சரி, ஒரு நாள் இப்படி நடக்குது, இது வந்து சாதாரணம் தான் அப்படின்ற மாதிரி தாங்க அதை கிளீன் பண்ணி போட்டுட்டு மறுபடியும் இவருடைய வேலைக்கு கிளம்பி இருக்கிறாரு. அப்படி வேலைக்கு கிளம்பி போயிட்டு 2வது நாள் இரவு எப்பயும் போல ஹோட்டல்ல சாப்பிட வாங்கிட்டு இவருடைய ரூம்க்கே வந்துருக்காரு. அப்படி ரூம் பண்ணிட்டு எப்பயும் போல சாப்பிட்டுட்டு அதே மாதிரி அந்த குப்பை தொட்டியில வந்து அந்த சாப்பாடு கவரை அப்புறம் போடுறாங்க. மறுநாள் காலையில் பிடிச்சு பார்க்கும்பொழுது இவருக்கு ஒரே ஆச்சரியமா தான் இருந்திருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நேற்றைய இரவு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தாங்க அந்த குப்பை தொட்டியில இருந்து அந்த சாப்பாடு கவர் புறமே வந்து அப்படியே பிச்சு கொதறி போட்ட மாதிரி செதறி போய் கிடக்குது. இதை யார் இப்படி பண்றா, ஏன் இப்படி பண்றான்னு தெரியவே இல்லை. ஒருவேளை எலியோ அல்லது புனையோ செஞ்சுச்சு அப்படின்னா நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாங்க மறுநாள் வேலைக்கு போயிட்டு எப்பயும் போல சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருக்காரு. அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கவரை புறம் தூக்கி அவருடைய வீட்டு கதவுக்கு வெளியே வச்சுட்டு இவர் வந்து கதவு முடிக்கிறாரு. சரியாக இரவு நடுநிசி ஒரு 12 மணி இருக்கும். அந்த நேரத்துல இதை யார் செய்யறா அப்படின்ற மாதிரி நோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த வீட்டு கதவுக்கு பக்கத்திலேயே வந்து காதை வச்சு விட்டு கேட்கிற மாதிரி நிற்கிறாங்க. அந்த நேரத்துல கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ ஒண்ணு உருட்டுற மாதிரி தாங்க சத்தம் நிற்குது. நம்ம நினைச்சது சரிதான், ஏதோ ஒரு எளிதா வந்து புரட்டிக்கிட்டு இருக்கு போல அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஜன்னல் கதை வந்து ஓபன் பண்றாரு. அப்படி ஓபன் பண்ண அடுத்த நிமிஷமே இவருடைய வாழ்நாள்ல கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த குப்பை தொட்டிக்கு பக்கத்திலேயே அந்த சாப்பாடு கவர் இல்லையா, அந்த சாப்பாடு கவர் பூரா பிச்சு கொதறி போட்ட மாதிரி தான் இருந்திருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே இவருடைய வாழ்நாள்ல மறக்க முடியாத கருகருன்னு இருக்கக்கூடிய ஒரு கருப்பு உருவம் உட்காந்து அந்த குப்பையில இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு பூரா சாப்பிட்டுட்டு இருந்திருக்குதுங்க. இவர் ஆல்ரெடி சாப்பிட்டு போட்டு அந்த குப்பையில எப்படி சாப்பாடு இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. இவர் ஒரு ஆள் அப்படின்றதுனால எப்பயும் கூட சேர்த்து தான் வாங்குவாரு. சேர்த்து வாங்கிட்டு மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு பூரா வந்து ஒழுங்கா சாப்பிடாம போடலாம் கூட அப்படியே அந்த குப்பை தொட்டியில போடுவது வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அதுல மீதம் இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு எடுத்துட்டாங்க அந்த கருப்பு உருவம் சாப்பிட்டுட்டு இருக்குது. இந்த உருவத்தை பார்த்துக்கூடிய இவருடைய உடம்புலாம் குப்புன்னு வேர்த்து விடகட்டு நடுங்க ஆரம்பிச்சிருக்குது. உடனே ஜன்னல் கதவை டக்குன்னு இழுத்து மூடி இருக்கிறாரு. இவர் போடக்கூடிய சத்தத்தை கேட்டு அந்த கருப்பு உருவம் பார்த்துருச்சு, நோட் பண்ணிடுச்சு போல. உடனே இவருடைய கதவு கிட்ட வந்துட்டு டம் டம் தட்டிக்கிட்டு இருக்குது. ஐயோ, நம்மளுடைய உயிரை போக போதே, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் இவருடைய போனை வந்து தேடி இருக்கிறாரு. அப்படி போனை தேடக்கூடிய அதே நேரத்திலேயே இவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கரண்ட் வந்து டக்குன்னு கட்டா இருக்குது. இப்ப நம்ம எங்க போய் தேடுறது, நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டாரு. கொஞ்ச நேரத்திலேயே இவருடைய உடம்பு மேலே ஏதோ ஒண்ணு பழ மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. டக்குன்னு இவர் வந்து கீழே சுருண்டு போய் விழுந்திருக்கிறாரு. அடுத்த நிமிஷமே இவர் வந்து இவரே சுயநினைவை இழந்து மயக்கம் மட்டும் கீழே விழுந்திருக்கிறாரு.
கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதாங்க இவருடைய வீட்டோட கதவை வந்து யாரும் தட்டுற மாதிரி சத்தம் இருக்குது. டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்க்கும்பொழுது அந்த ஜன்னல் வழியாக வெளிச்சம் தெரிஞ்சிருக்குது. பகலே விடுஞ்சிருச்சா, நம்ம இது கூட தெரியாமையா தூக்கத்துல இருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டோட கதவை திறந்து பார்க்குறாரு. திறந்து பார்க்கும்பொழுது இவர் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள் தாங்க நிற்கிறாங்க. என்னப்பா ஏப்பா என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க, எதுவுமே தெரியாத மாதிரி. அப்படி கேட்கும்பொழுது வெளியே நிற்கக்கூடிய அந்த நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதை நாங்கள் கேட்கணும்டா, உனக்கு ஃபோன் அடிச்சு பார்க்குற ஃபோனை எடுக்கிற மாதிரி தெரியல, நீ ஏன் கம்பெனிக்கு வரல, உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் அதான் விடுஞ்சிச்சுல, நான் கொஞ்ச நேரத்தில் கிளம்பி வந்துடல, ஏன் அவசரப்பட்டு என்னை தேடி வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஊர் கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது விடுஞ்சிருச்சா, முதல் நீ நேரத்தை பாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. உடனே இந்த கார்மேகமும் நேரத்தை செக் பண்ணி பார்க்கும்பொழுது இவருக்கு தூக்கி வாரி போட்டுருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, இவர் வந்து காலையில எப்பயும் போல விடிய காலை அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா நேரத்தை பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சிருக்குது நண்பர்கள் 12 மணி அப்படின்றது. இவ்வளவு நேரம் நம்ம வந்து மயக்கத்தெல்லாம் இருந்தோமா அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டாரு. சரி நீங்க கிளம்பி போங்க, நான் கொஞ்ச நேரத்தில் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க குளிச்சுட்டு இவருடைய கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கிறாரு. அப்படி கம்பெனி வேலைக்கு போயிட்டு ஓவர் டைம்லாம் பார்க்காம மாலை தோராயமாக ஒரு 6 மணிக்கெல்லாம் இவருடைய ரூம்க்கே வந்திருக்கிறாரு. அப்படி ரூம் வந்ததுக்கு பிறகு உடனே இவருடைய மொபைல் ஃபோன் எடுத்து இவருடைய அப்பா அம்மாக்கு அவங்களுடைய ஊருக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ண உடனே அட்டன் பண்ணதுக்கு பிறகு இவருக்கு நடந்த அமானுஷ்யமான அனைத்து விஷயங்களையுமே போட்டு உடைக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே நீ இனிமே அந்த ரூம்ல வந்து இருக்க வேணாம், நீ உடனே பைக் எடுத்துட்டு நம்மளுடைய வீட்டுக்கு கிளம்பி வாடா அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. தன்னுடைய அப்பா அம்மா சொல்றது கரெக்ட் தான், இனிமேல் நம்ம இங்கே வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து இவருடைய பைக் எடுத்துட்டு இவருடைய கம்பெனிலையுமே லீவ் சொல்லிட்டு அவங்களுடைய சொந்த கிராமத்துக்கு போறாங்க. அப்படி சொந்த கிராமத்துக்கிட்ட நெருங்கக்கூடிய அதே வேளையில ஒரு 1/2 கிலோமீட்டர் தாங்க இருந்திருக்கும். அந்த நேரத்துல குறுக்க ஏதோ ஒரு நாய் பூந்த மாதிரி தானே தெரிஞ்சிருக்குது. இவருடைய வண்டி வந்து ஸ்பிட் ஆகி கீழே விழுந்துருக்காரு. கீழே விழுந்த உடனே இவருடைய தலையில வடமாடி விட்டு அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருக்காரு. உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்படி மருத்துவமனையில சேர்த்து அவருடைய மொபைல் போன்ல இருந்து நம்பர் எடுத்து அவங்களுடைய அப்பா அம்மாக்கும் விஷயத்தை தெரிவிச்சு அதன் பிறகு அவங்க எல்லாருமே அந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி மருத்துவமனைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு பிறகு தாங்க டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய தலையில காயம் அதிகமா இருக்கு அப்படின்ற காரணத்தினால. அதன் பிறகு டிஸ்சார்ஜ் பண்ணி இவருடைய வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டங்களாகவே இரவு நேரத்துல ஏதோ ஒன்று என்னை என்னமோ பண்ணுது, என்னால தூங்கவே முடியல, என்னை யாரும் அடிச்சு வைக்கிற மாதிரி இருக்குது, கிள்ளி வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இவரா பின்னாத்திட்டு இருந்திருக்கிறாரு. என்னடா ஆச்சு, நீ முதல்ல நம்மளுடைய கிராமத்துக்கு வந்தே இல்லையா, அப்ப இருந்து ஒரே பிரச்சனையா தான் இருக்குது, நாளைக்கே நம்மளுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயாகணும் அப்படின்ற மாதிரி தானே உங்களுடைய குடும்பத்துல முடிவு எடுக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே ஒட்டு கேட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அமானுஷ்யமான அந்த உருவம் அன்றைய இரவே ஒரு பயங்கரமான நிகழ்வு நடந்து காத்திருந்துச்சு. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வீட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த கார்மேகத்துக்கு ஒரு தங்கச்சி அதுக்கும் கீழே ஒரு தம்பி இருக்காங்க அப்படின்னு. இவங்க எல்லாருக்குமே செப்பரேட்டா தனித்தனியாக ஒரு ரூம் இருந்துருக்குதுங்க. இந்த கார்மேகத்துக்கு மட்டும்தாங்க தனியாக ஒரு ரூம் கிடையாது. இவங்களுடைய அப்பா தூங்குவார் இல்லையா, இவங்களுடைய அப்பா அம்மா இருக்கக்கூடிய அந்த ரூம்லேயே வந்து ஒரு ஓரமாக படுத்திருந்துருப்பாருங்க. இப்படி படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது இந்த கார்மேகத்துடைய கால் பாதங்களை யாரோ சுரண்ட மாதிரி தெரிஞ்சிருக்குது. டக்குன்னு வந்து தூக்கத்துல வந்து கண்ணை முடிச்சு பாக்குறாங்க. முடிச்சு பார்க்கும்போது இவருடைய வாழ்நாள்ல மறுபடியும் மறக்க முடியாத காட்சி தாங்க கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. ஏற்கனவே ஒரு 2 தடவை பார்த்தாங்க ஒரு நிறைமாத கர்ப்பிணியோடைய பெண்மணியோடைய ஒரு உருவம். அதே உருவம் தத்ரூபமாக இவருடைய கால் பாதங்களை சுரண்டியபடியே உட்கார்ந்துருக்குதுங்க. இந்த உருவத்தை பார்த்த உடனே பயங்கரமா கத்தி சத்தம் போட்டுருக்காரு. இவருக்கு என்னதான் சத்தம் போட்டாலுமே பக்கத்துல படுத்து கிடக்கக்கூடிய இவருடைய அப்பாவுக்கும் சரி இவருடைய அம்மாவுக்கும் சரி யாருக்குமே கால் கேட்கவே இல்லை. உடனே அந்த உருவம் இவருடைய மடிமையிலே ஏறி உட்கார்ந்துட்டு இவருடைய கழுத்தை பிடிச்சி விடாப்படியா நெருக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. இவர் கொஞ்ச நேரத்திலேயே முடிவெடுத்துட்டாரு, நம்மளுடைய உயிரை பிரிஞ்சு போக போகுது அப்படின்ற அளவுக்கு இவருடைய கண் விழி வந்து அப்படியே பிதுங்கி செக்க செவன் சிவந்து போயிருக்குதுங்க. அந்த நேரத்துல இவரையே அறியாம ஐயனாரே நீதான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் மனதார வேண்ட ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே இவருடைய அப்பாவுக்கு இருமல் வந்து டக்குன்னு முடிச்சு பார்க்குறாரு. முடிச்சு பார்க்கும்போது கீழே தன்னுடைய பையன் படத்துல இருக்கிறான் இல்லையா, அதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு உருவம் இருக்குது அப்படின்றது இவருடைய கண்களுக்கு தட்டுப்பட்டுக்குது. உடனே இவங்களுடைய மனைவியையும் எழுப்பி அந்த ரூமுடைய லைட்டையும் போட்டுக்கிறாரு. அப்படி லைட்டை போட்ட உடனே இந்த இருவரும் கட்ட காட்சி இப்போ வரைக்கும் அவங்களால மறக்க முடியாத காட்சியாக தானே தெரிஞ்சிருக்குது. தன்னுடைய பையன் சொன்னான் இல்லையா, ஒரு நிறைய மாத கர்ப்பிணின்ற பெண்மணியோடைய உருவத்தை நான் பார்த்தேன், அதே உருவம் இங்கேதான் இருக்குதுமா, நீ வந்து பூஜை ரூமுக்கு போ அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாரு. இப்படி இவங்களுடைய அம்மா தன்னுடைய கனவு சொல்றதை கேட்ட உடனே பூஜை ரூம் போவதற்காக அந்த ரூம் விட்டு வெளியே தாங்க ஒரு அடி எடுத்து வச்சாங்க. அந்த கருப்பு உருவம் என்ன படிச்சுன்னு தெரியலங்க, டக்குனு இவங்களுடைய பையனை விட்டுட்டு இவங்களுடைய கால் பாதத்தை பிடிச்சி பாரி விட்டுருக்குது. தட்டு மாதிரி அந்த நிலக்கதவு இருக்கு இல்லையா, அதுலேயே இடிச்சு கீழே தடுமாறி கீழே விழுந்திருக்காங்க. விழுந்த உடனே அவங்களுடைய நெற்றியில அடிபட்டு ரத்தம் வந்திருக்குது. இருந்தாலும் தன்னுடைய பையனையும் தன்னுடைய மகனையும் காப்பாற்றியாகணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய அப்பா ஐயனாரே நீதான் எங்களுக்கு காவலா இருக்கணும் அப்படின்ற மாதிரி மனதார வேண்டிக்கிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போயிருக்கிறாரு. வெளியே போயிட்டு பூஜை ரூம்ல இருந்து விபூதி எடுத்து இவங்களுடைய பையன் படுத்து கிடக்கிறாரு இல்லையா, அவங்களுடைய உடம்பு மேலேயே வந்து இப்படி தூவி விடுறாருங்க.
தூவி விட்டது மட்டும் இல்லாம தன்னுடைய மனைவி தலையில வந்து அடிபட்ட ரத்தம் வந்துருக்குது. அவங்களுடைய நெட்டிலையும் பூசி விடணும் அப்படின்ற மாதிரி தான் பூசி விட்டுருக்காரு. இவங்க போடக்கூடிய சத்தம் கேட்டுட்டு இந்த கார்மேகத்தோடைய தம்பி மற்றும் தங்கச்சி இருவருமே நெருங்கி விட்டாங்க. என்னாச்சப்பா, ஒரே அழுகுற சத்தமா கேட்குது, பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க நடுநபடி இருந்திருக்காங்க. இவங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. இவங்களுடைய வீட்டை சுற்றியும் அந்த கர்ப்பிணி பெண்ணினுடைய ஆன்மா இல்லையா, அது ஆங்காரமா ஆக்ரோஷமா அழுகக்கூடிய சத்தம் கேட்குது. இந்த சத்தம் கேட்க கேட்க இவங்களுக்கு எவ்வளவுதான் பயம் இருந்தாலும் அதை வந்து வெளியே காட்டிக்காம, ஐயனாரே நீ தான் எங்களுக்கு காவலா இருக்கணும் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த அழுகுற சத்தம் அப்படியே மெல்லமாக காத்துல கரையிற மாதிரியாக கரைஞ்சு போயிருக்குது. அதன் பிறகுதாங்க எங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே இயல்பான நிலைமைக்கே மாறி இருக்கிறாங்க. யாருமே பயப்படாதீங்க, நம்ம எல்லாருமே பூஜோரம் கிட்டே இருப்போம், மறுநாள் காலையில் விடுச்சதுக்கு பிறகு நம்ம முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க விடிய வரைக்கும் காத்துட்டு இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில் விடுச்சதுக்கு பிறகு எங்களுடைய கிராமத்துடைய ஆரம்ப பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஐயனார் கோயிலுக்கே போறாங்க. அப்படி ஐயனார் கோயிலுக்கு போனது உடனே அங்க இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரி சாட்டை எடுத்துக்கிட்டு இந்த கார்மேகத்துக்கிட்ட அப்படி சொல்லிட்டுபடி வராங்க. இவர் பக்கத்துல நெருங்கி வர வர இந்த கார்மேகத்தோடைய முகம் மற்றும் உடம்பு எல்லாமே ஒரு மாதிரி சிலுக்க ஆரம்பிச்சிருக்குது. அதாவது அந்த பெண்ணினுடைய உருவம் இல்லையா, இவருடைய உடம்பை எப்பயோ ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்குது. அது இவருக்கும் சரி இவங்களுடைய குடும்பத்தினருக்கும் சரி யாருக்குமே தெரியாம இருக்குதுங்க. முதலாக ஆக்கிரமிப்பு பண்ணி அவருடைய வண்டியிலேயே லிப்ட் கட்டி ஏறி வந்திருக்குது. அந்த கோயில்கிட்ட நெருங்கி வந்த உடனே அந்த ஆன்மா வந்து வெளியே இருக்குது. மறுபடியும் இவர் வந்து வேலைக்கு போவதற்காக அவருடைய ஊரை விட்டு கிளம்பி போனார் இல்லையா, அப்பொழுது ஆக்கிரமிப்பு பண்ணது அந்த ஆன்மா வந்து இவருடைய உடம்பு விட்டு போகாம முழுமையாக அவருடைய உடம்புல தான் இருந்திருக்குது. யார் நீ, உனக்கு என்ன வேணும், எதுக்காக இந்த பையனை தொந்தரவு பண்ற அப்படின்ற மாதிரி தான் கேட்கிறாரு அந்த கோயிலுடைய பூசாரி. கேட்ட உடனே அந்த பெண்ணினுடைய உருவம் மொத்தமாக எல்லா சத்தையும் போட்டு உடைக்குதுங்க எல்லாருக்கும் மத்தியிலேயே. அப்படி என்ன சொல்லிக்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணினுடைய பேர் வந்து சென்மீனாங்க. இந்த சென்மீனான்ற பெண்மணி வேற யாருமே கிடையாது, இவங்களுடைய கிராமத்தை சேர்ந்த பெண்மணி தான். இப்படி இந்த பேரை சொன்ன உடனே இந்த கார்மேகத்துடைய அப்பா அம்மாவுக்கு அந்த பெண்மணி யார் என்னன்றது நன்றாக தெரிய வந்திருக்குதுங்க. அதாவது அந்த சென்மீனா அப்படின்ற பெண்மணி ஒருவர் வந்து காதலிச்சு இருவரும் திருமணம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய 2 குடும்பத்தினருமே அக்செப்ட் பண்ணி திருமணம் பண்ண காரணத்தினால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியாக தாங்க வாழ்ந்துருக்காங்க. ஒரு வருடங்களுக்கு பிறகு இந்த பெண்மணி நிறைய மாத கர்ப்பிணியாக இருந்திருக்கக்கூடிய அந்த நேரத்துல தாங்க என்னுடைய கணவர் குடிபோதைக்கு அடிமையா இருக்கிறாரு. இப்படி தினந்தோறும் குடிச்சிட்டு வந்து என்னை வந்து இம்சை பண்ணிட்டு இருக்கிற, நீ இனிமே எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பெண்மணியும் சண்டை போட்டுட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போய் இவங்களுடைய கணவர் இந்த பெண்மணியை அடிச்சு குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதனால மன உளைச்சலுக்கு ஆளாகி இனிமே என்னுடைய கணவனும் எனக்கு தேவையில்லை, எனக்கு பார்த்துக்க யாருமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி தாங்க கோபிச்சுக்கிட்டு இவங்க விறுவிறுன்னு இவங்களுடைய அந்த மண்ரோட்டு பகுதியில் நடந்து வந்துட்டு இருக்காங்க இரவு நேரத்துல. இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுதே இவங்களுடைய கணவருமே விடாம தன்னுடைய மனைவி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே போதிலே பின்தொடர்ந்து வந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல போய் இவங்களுடைய கணவர் இவங்களுடைய மனைவி முன்னாடி நடந்துட்டு இருக்காங்க இல்லையா, கோபத்துல பின்புறமாக கழுத்து பகுதியிலே ஓங்கி அடிச்சிருக்கிறாரு. அடிச்ச உடனே அவங்க வந்து தன்னையே அறியாம கீழே அப்படி சுருண்டு போய் விழுந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துல இவங்களுடைய கணவர் தன்னுடைய மனைவி வந்து மயக்கம் போட்டு கீழே தான் வந்திருக்காங்க, எந்திரிச்சு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க மறுபடியும் வீட்டுக்கே போயிருக்கிறாரு. ஆனா அப்படி மயக்கம் போட்டு விழுந்து அந்த பெண்மணியோட உயிர் அங்கேயே பிரிஞ்சு போயிருந்திருக்குது. இது தெரியாம இவங்களுடைய கணவர் போதையிலேயே இவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறாரு. மறுநாள் காலையில் விடிச்சதுக்கு பிறகு அந்த வழியாக சென்ற மக்கள் வந்து அந்த பெண்மணியை வந்து பக்கத்துல நெருங்கி போய் பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சிருக்குது இந்த பெண்மணி உயிரோடவே இல்லை அப்படின்றது. அதன் பிறகு காவல்துறை வழக்கா பதிவு பண்ணி விசாரிச்சு தன்னுடைய கணவர் தான் அடிச்சு கொண்டிருக்கிறாரு அப்படின்றது தெரிஞ்சு அவர் வந்து தூக்கி ஜெயிலையும் போட்டிருக்கிறாங்க. இப்படி இந்த பெண்மணி இறந்ததுக்கு பிறகு அவர் வந்து கழுத்து பகுதியில் அடிச்சார் இல்லையா, அப்பொழுதே அவங்களுடைய காது பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தோடு வந்து கலண்டு கீழே வந்துருக்குதுங்க. இப்படி கலண்டு விழுந்து அந்த தோடை தான் இந்த கார்மேகம் எதர்ச்சியாக பார்த்து அந்த தோடை வந்து எடுத்து அவருடைய ஃப்ரெண்ட் பாக்கெட்லேயே வச்சிருந்துருக்கிறாரு. என்னுடைய பொருளை வந்து அவன் எடுத்துக்கிட்டனால தான் இவனுடைய உடம்பை நான் ஆக்கிரமிப்பு பண்ணேன். ஆனா இவனுக்கு ஐயனார் துணையாக இருந்த காரணத்தினாலதான் இவனுடைய உயிரை என்னால் எடுக்க முடியல. நான் என்னுடைய வாழ்க்கையை பாதியிலேயே வாழாம போயிட்டேன். என்னை இந்த இடத்த விட்டு விரட்டி விட்டுறாதீங்க, இவனை விட்டு பிரிச்சிடாதீங்க. நான் இவன் கூடவே இருக்கிறேன், இவன் உயிரை கூட நான் எடுத்துட்டு போக மாட்டேன், தயவு செஞ்சு என்னை வந்து எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த ஆன்மா மன்றாடி கேட்டிருக்குது. இருந்தாலுமே இது வந்து நியாயமே கிடையாது, உன்னோட உயிர் போகணுன்றது விதி, இந்த பையனுடைய வாழ்க்கை இன்னும் வாழவே ஆரம்பிக்கல, தயவு செஞ்சு அவன் தொந்தரவு பண்ணாது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஆன்மா கிட்ட சத்திய வாக்கு வாங்கிட்டு அந்த பெண்ணுடைய அந்த ஆன்மாவை வந்து இவருடைய உடம்பு விட்டு பிரிச்சு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அந்த ஆன்மாவும் சத்திய வாக்கு கொடுத்துட்டு இனிமே தொந்தரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க பிரிஞ்சு போயிருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இந்த கார்மேகம் இயல்பான நிலைமைக்கே மாறி இருக்கிறாரு. அதன் பிறகு அந்த கோயிலுடைய பூசாரி என்ன சொல்றாருன்னா, நீ அந்த பெண்ணினுடைய தோடை எடுத்து உன் பேண்ட் பாக்கெட்ல போட்ட இல்லையா, அந்த தோடை கண்டுபிடிச்சு அந்த பெண்மணி எங்க இறந்து போனாங்களோ அந்த திசைக்கே போய் நீ அந்த தோடை எடுத்த இல்லையா, அந்த இடத்துக்கிட்டே ஒரு 3 அடியில குழி தோண்டி அந்த இடத்துல வந்து நீ போட்டு போஸ்ட் வந்துரு, அதன் பிறகு உனக்கு அந்த ஆன்மாவால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கோயில் பூசாரி சொல்றாரு. உடனே இதை கேட்டுட்டு உங்களுடைய குடும்பத்தினர் அந்த ஐயனார் கோயில் வாசல் முன்னாடி பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இவருடைய ஃபேண்ட் பாக்கெட்ல தோடு இருக்கா அப்படின்றதுக்காக எல்லா ஃபேண்டையும் தேடி இருக்கிறாரு. அப்பொழுதுதான் ஞாபகம் வந்துருக்கு, நம்ம இந்த கலர் ஃபேண்ட் தான் போட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் போட்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஃபேண்டை கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படி ஃபேண்ட்ல இருந்து அந்த தோடை எடுத்துக்கிட்டு ஏற்கனவே இவர் வந்து ஒரு இடத்துல வந்து யூரின் பாஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி பயந்தார் இல்லையா, அப்படி பயந்துருக்கக்கூடிய அந்த இடத்துக்கே இவருடைய அப்பா மட்டும் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்துருக்காங்க.
அப்படி ஸ்பாட்டுக்கு வந்துட்டு மண்வெட்டியால் தோண்டி 3 அடியில் குழி தோண்டி அந்த தோடை வந்து அதுக்குள்ளே போட்டு மண்ணை வச்சு மேலே வந்து மூடி அப்படி மேலே வந்து இதுதான் புதுசாக வந்து தோண்டி மூடி இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியாத அளவுக்கு சமப்படுத்திட்டு மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கு திரும்ப வந்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த அமானுஷ உருவத்தால யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாம நிம்மதியாக தான் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2016 காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை இப்ப நினைச்சாலும் என்னுடைய நெஞ்சமெல்லாம் அப்படி சிலுக்குது அப்படின்ற மாதிரியான சொல்லி முடிக்கிறாரு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய கார்மேகத்துக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் மற்றொரு புதிய அமானுஷ திகில் நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.